அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெள்ளிக்கிழமையோட கூடிய சஷ்டியோட கூடிய இந்த நல்ல நாள்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என் வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம முக்கியமா சப்த கன்னிகள்ல ஒருவரான வாராகி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். புதன்கிழமை பாத்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நான் என்ன பூஜை செஞ்சேன், எப்படி வழிபட்டேன், எளிமையா எப்படி என் பூஜையை நிறைவு செஞ்சேங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னா, வாராகி அம்மனை வீட்டுல வச்சு வழிபடலாமா அப்படிங்கிறது தான். வாராகி அம்மனை பார்த்தா ஏன் எல்லாம் பயப்படுறோம் அப்படின்னா, வாராகி அம்மன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தா அவங்களும் கரெக்டா இருப்பாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அவங்கள கும்பிட்டோம்னா நமக்கும் அந்த தண்டனையை கண்டிப்பா கொடுப்பாங்க. என்னை கும்பிடுறனால உனக்கு நான் எல்லா நல்லதும் செய்வேன் அப்படிங்கிற உத்தரவாதம் எந்த கடவுளுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோமோ நல்லது கெட்டது கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு எல்லா நல்லது கெட்டதுமே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. எண்ணம் சரியில்லாம நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலுமே அது நமக்கு நல்லது பண்ணாது. அதனால நம்ம நல்ல எண்ணத்தோட இருக்கோம், ஆனா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஆனா நமக்கு இப்படி நடக்குதே அப்படிங்கும் போது நம்ம பூர்வ ஜென்மத்துல இருக்க பாவ புண்ணிய கணக்குகளை வச்சுதான் நமக்கு எல்லாமே நடக்குது. அதனால அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இத்தனை வழிபாடுகள், இவ்வளவு தெய்வங்களை நம்ம கும்பிடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற மதத்தினர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரே கடவுளை வச்சு வழிபடுறாங்க. சில இந்து கடவுள்லயும் பாத்தீங்கன்னா ஜோதி வடிவமா உருவ வழிபாடு செய்யாம கும்பிடுறாங்க. நமக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் நம்ம வழி வழியா செஞ்சாங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாராகி அம்மன் கும்பிடுறது பழக்கம் இல்ல அதுல உடன்பாடு இல்லைன்னா நீங்க தாராளமா வழிபடாம இருக்கலாம். மத்த எந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்தாலும் முழுமையா நம்பிக்கை வச்சு அவங்கள வழிபடுங்க. எந்த தெய்வத்தையுமே நம்மளா போய் கூப்பிட முடியாது, அவங்களா நம்ம வீடு தேடி வர்றதுதான் ரொம்ப சிறப்பு. அப்படிதான் வாராகி அம்மனும் என் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நான் என்ன பூஜை பண்ணணும்னு தெரியாம யூடியூப் சேனல் எதுவுமே பார்க்காம எனக்கு என்ன தெரியுமோ மற்ற தெய்வக்கு எப்படி சாம்பிராணி பூ போட்டனோ அதே மாதிரிதான் நான் வாராகியும் வழிபட ஆரம்பிச்சேன். ஆனா என் வீட்டுல எந்த பிரச்சனை பெருசா சங்கடங்கள் பெருசா எதுவும் நடக்கல. அதனால தொடர்ந்து நான் வாராகிய வழிபட்டேன். அப்படி சங்கடங்கள் நடந்தாலும் இதனால இவங்களால இந்த காரணம் நடக்குது, கொஞ்சம் நீ பொறுமையா இரு, இந்த நேரத்துல இப்படி இரு அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை வழங்குற ஒரு ஆசானாதான் வாராகி அம்மனை நான் பாக்குறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் இந்த கருணை வடிவமான இவங்களுக்கெல்லாம் ராஜராஜேஸ்வரி இவங்களுக்கு படைத்தளபதியா இருந்தவங்க தான் நம்ம வாராகி. அவங்கள வழிபடும் போது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அவங்க கோபத்துல உச்சியில இருப்பாங்க, அதனாலதான் அவங்கள பார்த்து பயப்படுறோம். நேர்மையா இருக்கவங்க உண்மையா இருக்கவங்க எந்த கடவுளை பார்த்தாலும் பயப்பட தேவையில்ல. அதே மாதிரிதான் வாராகி அம்மனையும் நம்ம பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நான் இன்னைக்கு வாழை இலையில பச்சரிசி பரப்பி 2 தேங்காயை உடைச்சி அதுல நான் நெய் விட்டு சிவப்பு திரி போட்டு நான் விளக்கு ஏற்றிருக்கேன். தயவு செய்து இதை வீட்டுல ஏத்தாதீங்க. நான் உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். எந்த ஒரு பரிகார வழிபாடா இருந்தாலுமே அதை நம்ம வீட்டுல செய்யாம கோவில்ல போய் செய்யறதுதான் சிறப்பு. எல்லா கடவுளுமே நம்ம வீட்டுல வச்சுட்டு வழிபட்டா கோவில்னு எதுக்கு இருக்கு? நம்ம வீட்டுல கூட சில நேரங்களில் எதிர்மறை சக்தி அதிகமா இருக்கும். ஆனா கோவிலுக்குள்ள போனோம்னா நம்ம ஆன்மா நம்ம மனசு எல்லாமே ஒரு நிம்மதி அடையும். அதனால இந்த தேங்காய் வழிபாட்டை நீங்க வாராகி அம்மனுக்கு வழிபடுற மாதிரி இருந்தா நெய் விட்டு சிகப்பு திரி போட்டு பாலையில பச்சரிசி பரப்பி அது மேல தேங்காயை வச்சு கோவில்ல வழிபடுங்க. நான் வீட்டுல வழிபட மாட்டேன். 2 தடவை தான் வழிபட்டிருக்கேன். இது 3வது தடவை உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் வழிபட்டிருக்கேன். எப்பவும் போல வாராகினாலே பஞ்சமி தேவி தான். அவங்களுக்கு 5 முகத்துல நான் விளக்கு ஏற்றிருக்கேன். எப்படி 6 முகனுக்கு 6 முகம் தீபம் ஏத்துறோமோ அதே மாதிரி பஞ்சமி திதினால பஞ்சம்னாலே அந்த பஞ்சமிங்கனாலே 5ங்கிறது அர்த்தம். கன்னி தெய்வங்க 7 தேவிமார்கள்ல இவங்க 5வது கன்னிமார். அதனால இவங்களுக்கு 5 தீபம் நான் ஏத்திருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ராஜராஜ சோழன் சிவன் கோயில் கட்டுறதுக்காக தஞ்சையில இடம் தேடிட்டு இருந்தப்ப இந்த வாராகி பன்றி ரூபத்துல அவருக்கு அந்த இடத்த காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பவுமே ராஜராஜ சோழன் எங்க கிளம்புனாலும் போருக்கு கிளம்பினாலும் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் செல்வாரு. வெற்றி தெய்வமா அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். இந்த வாராகி அம்மனுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 பெயர்கள் இருக்கு. அஷ்ட மாந்திரிக வாராகி, மகா வாராகி, ராஜ மாதாங்கி வாராகி, தனு வாராகி, வன வாராகி, ராஜ மாதாங்கி வாராகி, ஸ்வர்ண வாராகி, பிருத்ரிங்கா வாராகி. அதாவது பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏவல் இதுக்கு மட்டும் தான் இவங்களை யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல அம்மா நம்மளை அரவணைச்சு போகும்போது அப்பா சில நேரங்கள்ல கண்டிப்போட இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட தெய்வங்கள்ல வாராகியும் ஒருத்தங்க. அவங்க கன்னி தெய்வம் 7
ஏழு தேவிமார்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு பன்றியின் முகத்தோனையும் மனித உடலோடையும் இருப்பாங்க. மத்த கன்னிமார்கள் எல்லாருமே ஒரு பெண் வடிவெடுத்து தான் இருப்பாங்க முழுமையா. அதனால இவங்க வந்து படைத்தளபதியா இருந்து போர்ல வந்து ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு வெற்றி அடைய செஞ்சதுனால இவங்களை ஒரு வெற்றி தெய்வமாவே கன்னிமார்கள்ல கொண்டாடுறாங்க. அதனாலதான் வந்து இந்த வாராகி அம்மனை நான் வந்து வழிபடுறேன். எனக்கு வழிபடுறதுக்கு எளிமையா ஒரு தேங்காய், 5 தீபத்துல ஒரு விளக்கு, அது மாதிரி ஒரு அவங்களோட போட்டோ இருந்தா வச்சு கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 தீபம் ஒளியில மட்டும்தான் அவங்கள வச்சு கும்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வாங்கணும், சிலை வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா சிலை வந்து நம்ம கட்டவிரல் சைஸுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது. அதனால அந்த சிலையை வந்து நான் ஸ்ரீரங்கம் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். அந்த சிலை தான் இது. ஒருவேளை பெரிய சிலையா உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது தவிர்க்க முடியலன்னா அதுக்கு அபிஷேகம் டெய்லியும் வந்து நெய்வேத்தியம் கண்டிப்பா வைங்க. அதுவும் முக்கியம். பட்டினி போடக்கூடாது இறைவனை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு நான் வந்து சொன்ன மாதிரி என்ன பலன், தேங்காய் தீபம் ஏத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் ஓடுங்கிறது ஆணவத்தை குறிக்குது. அந்த ஆணவங்கிற அந்த ஓட்டை உடைச்சோம்னா மென்மையான அந்த சுத்தமான ஆன்மா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்மையான அந்த விதை. அந்த இதை நம்ம பார்க்கும்போதுதான் இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். எனக்கும் தூய்மையான எண்ணத்தை கொடு, என் ஆணவம் கர்வம் இதெல்லாம் ஒழிச்சிட்டு எனக்கு தூய்மையான ஒரு எண்ணத்தை கொடுன்னு நம்ம முழுசா இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் இந்த தேங்காய் தீபத்தோட பலன். அதை வந்து நீங்களும் வந்து உணர்ந்திருப்பீங்க. அதனாலதான் நம்ம கோவில்களுக்கு கண்டிப்பா தேங்காய் கொண்டு போய் அர்ச்சனை பண்றோம். அது வந்து நம்ம ஆணவத்தை அழிக்கிறதுக்கான ஒரு தத்துவத்தை உணர்த்துது. அதனால தேங்காய் உடைக்கும் போது இனிமே இதை நினைச்சிட்டே நீங்க வந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா, வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச 4 நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்க மேச ராசியில இருக்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும், சிம்ம ராசியில இருக்க பூர நட்சத்திரக்காரங்களும், தனுசு ராசியில இருக்க மூல நட்சத்திரக்காரங்களும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்க ரேவதி நட்சத்திரக்காரங்களையும் வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதை விட யாரை ரொம்ப பிடிக்கும்னா, மனசுல நல்ல எண்ணமும் மத்தவங்களை அழிக்க கூடாது, மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப தெரிஞ்சிருக்கும் வாராகி அம்மனை எதனால வந்து எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு. நேர்மையும் உண்மையும் மனசு சுத்தமும் இருந்தா எந்த தெய்வமா இருந்தாலும் நம்ம கிட்ட இறங்கி வரும். இது அனுபவபூர்வமா தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். என்னோட அனுபவத்துல வாராகி அம்மன் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. அதனால நீங்களும் வாராகி அம்மனை ஒரு அகல் விளக்கு ஏத்தி கும்பிடுங்க போதும். போட்டோ வைக்க பயமா இருக்குன்னா அகல் விளக்காவது ஏத்தி வைங்க. நான் வாங்கிட்டு வந்தப்பதான் இந்த யூடியூப்ல நிறைய வந்து ட்ரெண்டிங்கா இருந்தாங்க. வாராகி அம்மன் போட்டோ வீட்டுல வச்சா பிரச்சனை வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. ஆனா அது எதுவுமே நான் காது கொடுத்து வாங்க. நம்ம வீடு தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளை தேடி வந்தவங்க நம்மளை பாத்துக்கணுங்கிற நம்பிக்கையில நீ வந்துட்ட, நல்லதோ கெட்டதோ எனக்கு என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு முழு மனசோட நான் அவங்கள வச்சு பூஜை பண்றேன். எனக்கு அவங்க கெடுதல் பண்ணது கிடையவே கிடையாது. இது உங்களுக்கும் அனுபவபூர்வமா உணர்ந்தீங்கன்னா நீங்களும் சாமி கும்பிடுங்க. சப்த கன்னிகள்ல வாராகி அம்மனை பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில கையெடுத்து கும்பிடுங்க. அதுவே அவங்களுக்கு போதும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும். உங்களுக்காக இன்னைக்கு ஒரு நைட்டு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று காத்திருக்கு, அதையும் பாருங்க. தேங்க்யூ.